மகாகடபந்தனுடைய லீடை விட பாஜகவினுடைய தனிப்பட்ட லீடு ஜாஸ்தியாக இருக்குது. ஓகே, 78 மகாகடபந்தன், 82 பிஜேபி, ஜேடியு 68. ஸோ கிட்டத்தட்ட தனி கட்சியாகவே இவர்கள் வந்து அந்த கூட்டணியே எதிர்த்து இது பண்ணிட்டு. ஆன் தட் நோட் திரு ஸ்ரீராம், இப்போ நிதிஷ் சிராக் அவங்களுக்குள்ள முன்னாடி இப்போ கடந்த தேர்தல் பார்க்கும்போது 30-36 இடங்கள்ல சிராக் ஒரு பெரிய பிரச்சனையா தான் இருந்தாரு அப்படின்னு. இந்த முறை ஒரு இணக்கப்பாடு ஏற்பட்டிருக்கிறதா நீங்க சொன்னீங்க. ஆனாலும் 130 தொகுதிகள்ல அவங்க சேர்ந்து இந்த கூட்டணியில பயணிக்கும் போது கூட்டணி அந்த இடங்கள்ல பலத்தோட இல்ல அப்படின்ற ஒரு பார்வை இருந்தது. அப்படி இருந்தும் இன்னைக்கு நம்ம ரிசல்ட்ஸ் பார்க்கும்போது ஓரளவுக்கு என்டி நல்லாவே ஒரு ஸ்வீப் என்ன சாத்தியப்படுத்தி இருக்குதுன்னு நினைக்கிறேன். குறுக்கீடுக்கு மன்னிக்கணும். இன்னொரு கொஸ்டினா அவர்கிட்ட கேட்டுறேன். நிதிஷ்குமார் முதலமைச்சராக தொடருவாரா இந்த ட்ரெண்ட் இப்படி போச்சுன்னா? ஓகே, குட் கொஸ்டின். ஐ திங்க் நிதிஷ்குமார் முதலமைச்சராக தொடருவார் நான் பார்க்குறேன். ஏன்னா அவருடைய வென்னவர் அவருடைய எண்ட் எப்படி வருதோ அதுக்கேற்ற மாதிரி அது வரைக்கும் அவர் தொடருவார். அவர் வந்து அவருடைய எண்ட் எப்படி வருதுன்னா, வயசாயிடுச்சு, அவரால் முடியல, தன்னுடைய இயலாமை, உடம்பு சரியில்லை, அந்த மாதிரி அவராக கிராஸ் ஆகிற வரைக்கும் பிஜேபிக்கு நிதிஷ் தேவை. பிஜேபி நிதிஷ்குமாரை முதல்வராகவே வச்சிருப்பாங்க. அதுல வந்து ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா இது நீங்க பாத்தீங்கன்னா மோடி அவர்கள் இது ஒரு பாயிண்ட் ஆஃப் டிபேட்டா இருந்ததுதான் திரு ஸ்ரீராம். ஏன்னா தேஜஸ்வியா அவங்க சிஎம் ஃபேஸா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்ப இங்க சிஎம் ஃபேஸ் யாரு? இது கடைசி வரைக்கும் பிஜேபி இத சீக்ரெட்டாவே வச்சிருப்பாங்க, பின்னாடி இது பிரச்சனையாகும், இல்ல பிஜேபி வந்து கபலீகரம் பண்ண முயற்சி பண்றாங்க, இந்த மாதிரி நிறைய விமர்சனங்கள் வந்தது. இப்ப எதை நோக்கி போயிட்டு இருக்குன்ற ஆக்சுவலி பாத்தீங்கன்னா காங்கிரஸ் பண்ண ஒரே ஒரு நல்ல விஷயம் பீகார் எலெக்ஷன்ல தேஜஸ்வி யாதவை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்க கூடாதுன்னு அவங்க ஒரு ராகுல் காந்தி முன்னெடுத்தார். யூ ரிமெம்பர் ஷபீருக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இவர் வந்து கெலாட் வந்து தான் அதை சால்வ் பண்ணார். என்ன அது ஏன் பண்ணாருன்னா, அது காங்கிரஸினுடைய ஸ்ட்ராட்டஜி. ஏன் நான் ரைட்டுன்னு இன்னொரு சேனலில் கூட பேசினேன் நான் அதை பற்றி பேசும்போது. ஏன்னா நான் யாதவ் கன்சாலிடேஷன் அந்த பக்கத்தில் பெருமளவில் ஆயிடுன்றதுக்காக தான் அவர் பண்ணாங்க. அஃப்கோர்ஸ் அதனுடைய எடுபடுகளை வேலை விஷயம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமாரை கண்டிப்பாக இவர்கள் முதலமைச்சர் கேண்டிடேட்டாக தான் வருவாங்கன்ட்டு இது வந்து வெளியில் பப்ளிக்காக சொல்லலைன்னா கூட பார்ட்டிக்குள்ள பேசப்படும் போது அவர்களுக்கு அந்த உத்தரவாதத்தை கொடுத்திருப்பாங்க. ரைட், பட் வெளியில அது பப்ளிக்கா சொல்லப்படாததுக்கான ஒரு காரணம் இருக்கும்ல. இது என்னன்னா பிஜேபி வந்து கடந்த ஒரு சில தேர்தல்களில் பிரதம மந்திரி வேட்பாளரை தவிர மீதி ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் அவர்கள் வந்து யார் சீஃப் மினிஸ்டரியல் கேண்டிடேட்ன்றத ஒரு பெரிய, அதாவது அவர்கள் லீட் பண்ணக்கூடிய அலையன்சஸ்ல சொல்லாம தான் பண்றாங்க. ஈவன் நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராஜஸ்தான் ஆகட்டும், மத்திய பிரதேஷ் ஆகட்டும், இல்லைன்னா வந்து சத்தீஸ்கர்ல ஆகட்டும், ஹரியானாலே ஆகட்டும், ஏன்னா ஃபியூச்சரிஸ்டிக்கா அதான் பிஜேபிக்கு நல்லது இல்ல. ஏன்னா யாருன்னு சொன்னாங்கன்னா தென் என்ன ஆகும், உன்னுடைய கம்பேரிசன் வந்துடும். இவர் இந்த இடத்துல இப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, இல்ல இவர் மேல இந்த குற்றச்சாட்டுகள் இருந்திருக்கு அப்படிங்கிற ஒரு பிரச்சனைகள் வரும். ஆனா நிதிஷ்குமார் மேல அந்த மாதிரி ஒரு பெரிய அளவுல ஒரு பிரச்சனைகள் யாரும் பெருசா பேசியிருக்க முடியாது. பட் பிஜேபியோட ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கா பாத்தீங்கன்னா எங்க அவங்க லீடரா இருக்காங்களோ, கூட்டணிக்கு லீடரா இருக்காங்களோ அங்க அனௌன்ஸே பண்ணல. இன்ஃபேக்ட் தனியாக அவர்கள் ஒண்டி களம் காணும் இடத்துல கூட நான் 4 ஸ்டேட் சொன்னேன், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், ஈவன் உத்தரப்பிரதேஷ்ல அட்லீஸ்ட் யோகி ஆதித்யநாத் கண்டினியூ பண்ணுவான்ற ஒரு இதில் ஆனால் அனௌன்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. சத்தீஸ்கர்லையோ இல்லை ஹரியானாவிலோ அது யாருன்னு சொல்லவே இல்லை. அட்லீஸ்ட் மகாராஷ்டிராவில் நீங்கள் வந்து என்டிஏல வந்து யார் வருவாங்கன்றது பிற்பாடு முடிவெடுக்கலாம்னு இருந்திருந்தா கூட இங்கேயும் அதே ட்ரெண்டை தான் கண்டினியூ பண்ணியிருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும். ஆனால் நிதிஷ்குமார் வந்து சிஎம்மாக இருக்கிறத அவங்க விரும்புவாங்க அந்த ஒரு மெச்சூரிட்டிக்காக.